வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி கிடாரங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிடாரங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க ரொம்ப நாளாக வந்து கிடாரங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறது, உடனே சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாத மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபங்கஸ் வராமல் சாப்பிட்ற மாதிரியும் நான் சொல்லி காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கிடாரங்காய். அதாவது வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு வாய்க்கு நல்ல ருசியாக ஒரு ஊறுகாய் வேணும்னா இந்த கிடாரங்காய் ஊறுகாய் ஹெல்த்தியும் கூட, ஆரோக்கியமானதும் கூட. அதாவது செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கிடாரங்காய். அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஒரு கஞ்சி சாதம், இல்லை ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாங்க இந்த கிடாரங்காய். இது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் மாமனார் வந்திருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து எங்கள் வீட்டில் காய்ச்சது தான். நல்லா வந்து மஞ்சளாக பழமாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது போக மீதியை வந்து நம்ம தாளித்து வச்சுக்கலாம், கொஞ்சம் உப்பு ஊறுகாவும் தாளிப்பும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 பழம் எடுத்து நான் தாளிக்க போகிறேன். மீதியை நான் உப்பு ஊறுகாய் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த உப்பு ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறதும் நான் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் இப்போ வந்து தண்ணி ஒரு இட்லி பானையில் நான் வேக போட போகிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது அரியெல்லாம் வேணாம், ஹோல்ஸ் எல்லாம் போட வேணாம். அப்படியே முழுசாக போட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 5 பழம் போட்டு நான் வேக வைக்கிறேன். பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். காயாக எடுத்திங்கன்னா அது வந்து உப்பு ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் பழமாக எடுத்து வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா தலைப்புலன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. விதையை மட்டும் எடுங்க, சதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சதையெல்லாம் அதோடய வச்சுட்டு அந்த ஜூஸும் அதிலே இருக்கும், அந்த ஜூஸையும் அதிலே ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், சைடெல்லாம் ஜூஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த விதையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கசப்பு இருக்காது, இல்லைன்னா கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஊறுகாய். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து நம்ம எல்லா ஊறுகாய்க்கும் போடுற மாதிரி கடுகு வெந்தயம் போடணும். அதே சமயம் நிறைய சேர்த்துடக்கூடாது. கடுகு வெந்தயம் நிறைய சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். இதில் நல்லா வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. செவக்க வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க. நல்லா வறுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ கடாயில், அதே கடாயில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லெண்ணெயில் செய்கிறது தானேங்க நல்லது, ரீஃபைண்ட் ஆயிலெலாம் வேண்டாம். நல்லெண்ணெயில் தாளிங்க, நல்லாயிருக்கும். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு பொரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 100 ml தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும். இது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 30 பல் பூண்டு, நாட்டு பூண்டு தான் சேர்த்துருக்கேன். 30 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். வரமிளகாய் ஒரு 5 மிளகாவை புட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா வெந்துடணுங்க. அந்த பூண்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேருங்க. பெருங்காயத்தூள் சேருங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். நான் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் மஞ்சத்தூள்லாம் அதிகமாக சேர்க்குறோம் நம்ம. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எல்லாமே இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நான் 2லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். தனி மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சது, அதனால் நல்லா சிகப்பாக இருக்கும். 1 கிலோவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைஞ்சி எடுத்து வச்சுருக்க கிடாரங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லது. தண்ணி கிண்ணி வைக்க தேவையில்லை. ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு இந்த தாளிப்பை கொட்டிட்டு இதில் போட்டு கிளறுங்க. கிளறிட்டு நல்லா ஓரளவுக்கு கொதி விடுங்க, அவ்வளோதான். இதுலேருந்து தண்ணி விடும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிண்டி விடுங்க. நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம்
இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. இதில் வந்து நான் உப்பு வந்து இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். ஏன்னா உப்பு காரம் வந்து நம்ம வந்து அதிகமாக ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா, இப்போ உப்பு ஊறுகாய்னா ஃபஸ்ட்டே போடலாம். இதில் வந்து எல்லாம் உப்பு காரம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் போட்டோம்னா தான் நமக்கு ஓரளவுக்கு திட்டம் தெரியும். அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் மேற்கொண்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. 100லேருந்து 150 ml சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணேன். அந்த பொடியை நல்லா தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்குறேன். முதல்ல சேர்த்துட்டோன்னா அந்த இது வந்து ஏற்கனவே பொரித்தது ரொம்ப கசப்பு தட்டும். அதனால் பொரித்து நல்லா நடுவில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு காரம்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த பொடித்த பொடியை சேருங்க. அப்போ ரொம்ப கசப்பு தட்டாது. இப்போ இதுக்கு மேற்கொண்டு ஒரு 150 ml 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 100 ml விட்டுருந்தோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கலாம். உப்பு வந்து நல்லா 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. நான் வந்து கிடாரங்காய் அரிஞ்சது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு. பத்தலைன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தாங்க நான் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நான். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாயை நல்லா எண்ணெய் பிரிய இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க. பாட்டிலில் நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் வெளியில் வச்சிங்கன்னா ஃபங்கஸ் வரும். வெளியில் வச்சு சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். அதாவது ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க யூஸ் பண்ணணும். அதை நான் சொல்லிடுறேன். இதுக்கு வெல்லம் சேர்க்கணுங்க. கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். ஒரு கட்டி இந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம் போதும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய 2-3 கட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு தான் சேர்ப்பேன். ரொம்ப வெல்லம் சேர்க்க மாட்டேன். சில பேர் வந்து 1/4 கிலோ ஒரு 2-3 அச்சு கூட வெல்லம் போடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த அளவுக்கு ஒரு கட்டி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் வந்து கலரே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். சாஃப்டாகிடும். அது அந்த கிடாரங்காய் வந்து தொட்டு பார்த்தோம்னா சாஃப்டாகிடும். அந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தாங்க. ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா 6 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா வெயிலில் எடுத்து வச்சு சாப்பிட்ணும். கைப்படாமல் வச்சுருந்தா நிறைய பேர் கைப்பற்றும். அதனால் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் வெளியில் வச்சுக்கிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் இந்த கிடாரங்காய் ஊறுகாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உப்பு ஊறுகாய் எப்படி செய்கிறது? கிடாரங்காயில் உப்பு ஊறுகாய், அதாவது அது வந்து வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கிடாரங்காய் ஊறுகாய். ரொம்ப அதிகம் எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது. 1/2 லிட்டரு 1 லிட்டரெல்லாம் தேவைப்படாது. 1/4 லிட்டர் எண்ணெயிலேயே நல்ல சூப்பரான ஒரு கிடாரங்காய் ஊறுகாய் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.